செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் தனுரூபினி தனுரூபன். முதலில் தலைப்புச் செய்திகள். பூர்வீக காணிகளை வழங்குமாறு கோரும் உரிமையாளர்கள் தையிட்டி விகாரைக்கு எதிராக போராடவும் திட்டம். ஸ்ரீலங்கா காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு இடமாற்றங்கள். வடக்கு கிழக்கு மாகாணங்களை மையப்படுத்தி நகர்வு. இலங்கையின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்தியா ஆதரவு வழங்கும். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவிப்பு. டெல்லி சட்டசபையை கைப்பற்றிய பாரதிய ஜனதா கட்சி 27 ஆண்டுகளின் பின்னரான வெற்றி. அமெரிக்காவின் மாநிலமாக கனடா மாறாது என உறுதியளிக்கும் ஜஸ்டின் ட்ரூடோ டிரம்பின் கருத்துக்கு பதிலடி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை தையிட்டி விகாரை நிர்மாணிக்கப்பட்ட நிலப்பரப்பும் அதனை அண்டியுள்ள மக்களின் காணி நிலங்களும் விகாரைக்குரியதென்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமது பூர்வீக நிலங்களை வழங்க மறுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் பௌர்ணமி தினமான 12ஆம் தேதி போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாகவும் காணி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். விகாரை கட்டப்பட்ட காணி நிலம் மட்டுமல்ல, அயலில் உள்ள காணி நிலங்களையும் வழங்க முடியாது என அகில இலங்கை பௌத்த மகாசபை கூறியுள்ள நிலையில் காணி உரிமையாளர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர். அந்த மாற்று காணி என்பதற்கு காணி உரிமையாளர்களாகிய நாம் எந்த விதத்திலேயுமே சம்மதிக்க போறதில்லை என்பதிலே நாங்கள் ஒரு தெளிவான நிலைப்பாட்டிலே இருக்கிறோம். ஏனெனில் இந்த விகாரையானது முற்றிலும் சட்டவிரோதமாகத்தான் கட்டப்பட்டிருக்கிறது. நாம் அந்த இடத்திலே மாற்று காணிக்கு சம்மதிப்போமானால், அந்த இடத்திலே மாற்று காணிக்கு சம்மதிக்கின்ற பொழுது எமது காணிகளுக்கான உரித்தை டைட்டிலை நாம் அவர்களுக்கு வழங்க வேண்டிய கடப்பாடோ கட்டாயத்தில் இருப்போம். மேலும் வருகின்ற 12ஆம் தேதி பூரண தினத்தை முன்னிட்டு நாங்கள் எங்களது வளமையான தொடர்ச்சியான போராட்டத்தை அந்த இடத்திலே முன்னெடுக்க இருக்கின்றோம். முதல் நாள் பின்னேறம் 11ஆம் தேதி மாலை 4 மணியிலிருந்து 12ஆம் தேதி மாலை 6 மணி வரை நமது போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம். அப்படி அந்த போராட்டத்திற்கு சகல அமைப்புகள், இந்த காணி விடுவிப்புக்கான அமைப்பு ஒன்று இருக்கிறது, பால் என்று சொல்லி அந்த அமைப்பினர், மற்றது வலிவடக்கில மீள்குடியேற்ற சங்கத்தினர், மீனவ சங்கத்தினர் மற்றும் இந்த பேருந்து சங்கத்தினர், முச்சக்கர வண்டி சாரதிகள், ஓட்டுநர்கள் சம்மேளத்தினர், சகலரும், பெண்கள் அமைப்பினர், சன சமூக நிலையம், வலிவடக்கில் உள்ள சன சமூக நிலையங்கள் சகலரும் எங்களுக்கான ஆதரவுகளை வழங்கி அந்த இடத்திலே மக்கள் போராட்டமானது மிகச் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு எமது உறுதி நிலைமை நிலைநாட்டப்பட வேண்டும். அதற்காக சகலரும் எங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்கி தொடர்ந்து உங்களால் நிற்க இயலாவிட்டாலும் ஒரு 12ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து 6 மணி வரையும் உங்களது பூரண ஒத்துழைப்புகளை எங்களுக்கு வழங்க வேண்டும். தெரிந்தோ தெரியாமலும் அரசு அதிகாரிகள் நிறைய தவறுகள் இழைத்து விட்டார்கள். இந்த கட்டடம் சம்பந்தம் அவர்கள் தங்களது தவறை உணர்ந்து இனிமேலாவது தங்களது தவறை நிவர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஜனாதிபதியிடத்தை இந்த பிரச்சனைகள் கொண்டு செல்ல வேண்டும். உறுதியான ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களை மையப்படுத்தி ஸ்ரீலங்கா காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா காவல்துறை விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரியாக பணியாற்றிய சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் சட்டத்தரணி வருண ஜெயசுந்தர மற்றும் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் அஜித் ரோஹன் உட்பட 5 சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் அனுமதிக்கு அமைய இந்த இடமாற்றங்கள் எதிர்வரும் 12ஆம் தேதி முதல் செயற்படுத்தப்பட உள்ளன. ஸ்ரீலங்கா காவல்துறை விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரியாக பணியாற்றிய சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் சட்டத்தரணி வருண ஜெயசுந்தர கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபராக கடமையாற்றிய சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் அஜித் ரோஹன வடமேல் மாகாணத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். அத்துடன் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபராக கடமையாற்றிய DGS டி சில்வா ஸ்ரீலங்கா
காவல்துறையின் விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபராக பணியாற்றிய எஸ்.டி. விஜயசேகர கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இலங்கையின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்தியா தொடர்ந்தும் ஆதரவு வழங்கும் என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா தெரிவித்துள்ளார். குறிப்பாக பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் இந்தியாவின் அசைக்க முடியாத ஆதரவை சந்தோஷ்யா வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா மற்றும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகொத்தா ஆகியோருக்கு இடையில் நேற்று விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவதில் இதன்போது முக்கிய கவனம் செலுத்தப்பட்டதோடு பண்டைய வரலாற்றிலிருந்து பிணைந்திருக்கும் இந்திய இலங்கை இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. பிராந்திய பாதுகாப்பு மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பு மூலம் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் அவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இலங்கையின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதில் குறிப்பாக பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள், கடல்சார் பாதுகாப்பு சவால்கள் மற்றும் அவசரகால பேரிடர் சூழ்நிலைகளுக்கு பதிலளிப்பதில் இந்தியாவின் அசைக்க முடியாத ஆதரவை இந்திய உயர்ஸ்தானிகர் உறுதிப்படுத்தினர். இந்தியா இன்று வரை வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவுக்கு பாதுகாப்பு செயலாளர் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மேலும் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்திய இலங்கை பாதுகாப்பு கூட்டாண்மையின் முக்கிய பங்கையும் உறுதிப்படுத்தினர். இதேவேளை இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ்யாவை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தூதுக்குழு சந்தித்து கலந்துரையாடியுள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற இந்த சந்திப்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், பிரதி தலைவர்களான பழனி திகாம்பரம், வே. ராதாகிருஷ்ணன், ஜம்முவின் சர்வதேச விவகார உபதலைவர் பாரத் அருள்சாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது இலங்கை இந்திய நாடுகளுக்கு இடையிலான பொதுவான பொருளாதார, சமூக, கலாசார ஒத்துழைப்புகளை செயற்பாடுகளுக்கு மத்தியில் இலங்கை வாழ் தமிழ் மக்கள், குறிப்பாக இந்திய வம்சாவளி மல்லிக மக்கள் தொடர்பில் இந்தியாவின் விசேட கடப்பாட்டை வலியுறுத்தியுள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இலங்கை வலுவான பொருளாதார அடித்தளத்திலிருந்து மீண்டு எழுச்சி பெற ஏற்றுமதியாளர்களுக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்தார். 26வது ஜனாதிபதி ஏற்றுமதி விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். பொருளாதார சந்தை ஒரு உலகளாவிய சங்கிலியாக மாறியுள்ளது என கூறியுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி, அதில் பங்குதாரராக மாறுவதற்கு நாட்டுக்கு சாதகமான வர்த்தக ஒப்பந்தங்களை செய்ய வேண்டும் என்றும், பிடிவாதமாக தன்னிச்சையான குழந்தையைப் போல சந்தையை ஆக்கிரமிக்க முடியாது என்றும் வலியுறுத்தினார். மிகவும் வலுவான நிலையிலிருந்து சந்தையை கைப்பற்றும் சவாலை நாம் எதிர்கொள்ளாததால் வேறொரு தரப்பிலிருந்து ஆதரவை பெற வேண்டியிருந்தது என்பதை நினைவுபடுத்திய ஜனாதிபதி, தற்போது இருக்கும் ஸ்திர நிலையிலிருந்து மீண்டும் எழுச்சி பெற தமது அரசாங்கம் ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தரமான சந்தையில் நுழைவதற்கு தேவையான தொழில்நுட்ப ஆதரவை வழங்க தமது அரசாங்கம் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். உலகில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப புதிய பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குவதில் அரசாங்கம் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின்சார கட்டணங்களில் நிலையான குறைப்பை பேண புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி குறித்து அதிக கவனம் செலுத்தப்படும் என்றும், சில ஆண்டுகளுக்குள் செலவுகளை குறைத்து நிலையான விலையை வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை மற்றொரு நிலைக்கு கொண்டு செல்ல அரசாங்கம் அதிகபட்ச முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். ஒரு சிறிய தவறு கூட பொருளாதாரத்திற்கு ஆபத்தான அடியாக அமையக்கூடும் என்பதால் பொருளாதாரம் தொடர்பான முடிவுகளை எடுக்கும் போது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் என்ற வகையில் ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கைகள் தற்போது போடப்பட்டுள்ள அடித்தளத்தை பாதிக்காத வகையில் முன்னெடுப்பதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். நாடு தற்போது பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வேலை திட்டத்திற்கு கவனமாக நகர்ந்து வருவதால் பரஸ்பர புரிதலுடன் இந்த கடினமான தடையை தாண்டுவதில் கைகோர்க்குமாறு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இலங்கை ஏற்றுமதியாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். வவுனியாவில் தூய்மையான இலங்கை வேலை திட்டத்தின் கீழ் முச்சக்கர வண்டி சாரதி ஒருவருக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டதால் அதிருப்தியடைந்த சாரதி தனது வாகனத்தின் மேலதிக பாகங்களை தனது காலால் உடைத்தெறிந்த சம்பவம் ஒன்று வவுனியாவில் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது.
ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள தூய்மையான இலங்கை வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக முச்சக்கர வண்டி மற்றும் பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள மேலதிக பாகங்களை அகற்றுமாறு காவல்துறையினர் தெரிவித்துள்ளதுடன் அவற்றினை அகற்றுவதற்குரிய கால அவகாசமும் வழங்கியிருந்தனர். அந்த வகையில் வவுனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் வெண்மையான இலங்கை வேலை திட்டத்தினை வவுனியா போக்குவரத்து காவல்துறையினர் முன்னெடுத்திருந்தனர். இதன்போது குறித்த பகுதியூடாக பயணித்து முச்சக்கர வண்டி ஒன்றினை வழிமறித்த காவல்துறையினர் முச்சக்கர வண்டியில் பொருத்தப்பட்டிருந்த மேலதிக உதிரி பாகங்களை அகற்றுமாறு தெரிவித்திருந்ததுடன் தண்ட குற்றப்பத்திரிகையும் வழங்கியிருந்தனர். இதனால் அதிருப்தியடைந்து முச்சக்கர வண்டியின் சாரதி காவல்துறையினரின் முன்னிலையிலேயே குறித்த உதிரி பாகங்களை காலால் அடித்து உதைத்திருந்ததுடன் ஏனைய பாகங்களையும் கலற்றி வீசிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. பின்னர் சாரதியின் செயற்பாட்டை வேடிக்கை பார்த்த காவல்துறையினர் அமைதியாக அங்கிருந்து சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் இன்று சனிக்கிழமை காலையில் ஏறாவூர் காவல் நிலையத்திற்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா மக்கள் கட்சி ஆதரவாளர்கள் ஒருவர் தாக்குதல் மேற்கொண்டதை அடுத்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் காயமடைந்த நிலையில் ஏறாவூர் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அரசியல் பிரச்சினை காரணமாக தனது தந்தை மற்றும் சகோதரர் மீது இன்று காலை கலீல் என்பவர் தாக்குதல் மேற்கொண்டதில் காயமடைந்த சகோதரன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவரை தான் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று பார்வையிட்ட போது ஸ்ரீலங்கா மக்கள் கட்சி ஆதரவாளர் காதர் வைத்தியசாலையில் வைத்து தன்னை தரக்குறைவான வார்த்தைகளால் பேசியதாக தாக்குதலுக்குள்ளான நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சாலி நலீம் தெரிவித்தார். இதனையடுத்து தான் காவல் நிலையத்திற்கு சென்றபோது பின்னால் வந்த காதர் என்ற நபர் தலைக்கவசத்தால் தாக்கியதுடன் காவல் நிலையத்திற்குள்ளும் தாக்க முற்பட்டதாக கூறினர். எனினும் காவல்துறையினர் தடுக்காது வேடிக்கை பார்த்துக் கொண்டு நின்றதாக தெரிவித்தார். இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா நகரையண்டிய பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் உயர்தர மாணவன் மீது பாடசாலை வளாகத்தில் வைத்து இளைஞர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதேவேளை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு காவல் பிரிவுக்குட்பட்ட விசுவமடு பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து சாரதி மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சம்பவங்கள் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியா நகரை அண்டிய பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் உயர்தர மாணவன் மீது பாடசாலை வளாகத்தில் வைத்து நேற்று இளைஞர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். குறித்த பாடசாலையில் கல்வி கற்கும் உயர்தர மாணவர் ஒருவருக்கும் கீழ்வகுப்பில் கல்வி கற்கும் மாணவர் ஒருவருக்கும் இரு தினங்களாக முரண்பாடு நீடித்து வந்த நிலையில் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. கடந்த இரு தினங்களாக குறித்த முரண்பாடு நீடித்து வந்த நிலையில் கீழ்வகுப்பு மாணவன் வெளி இளைஞர்களை அழைத்துச் சென்று உயர்தர மாணவன் மீது பாடசாலை வளாகத்திற்குள் வைத்து தாக்குதல் நடத்தியுள்ளார். குறித்த தாக்குதலின் போது காயமடைந்த மாணவன் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். குறித்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதோடு குறித்த சம்பவம் தொடர்பாக இதுவரையில் எவரும் கைது செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு காவல் பிரிவுக்குட்பட்ட விசுவமடு பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதி மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த பேருந்து பயணிகளை இறக்குவதற்காக நிறுத்தப்பட்ட நிலையில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரால் குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டது. குறித்த சம்பவத்தில் காயமுற்ற சாரதி தர்மபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பாரதிபுர பகுதியில் உள்ள வீடொன்றில் நகைகளை திருடிய குற்றத்தில் 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பாரதிபுரம் பகுதியில் கடந்த 3ஆம் திகதி வீடொன்றில் நகைகள் திருடப்பட்டதாக கோப்பாய் காவல்துறை பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் நேற்றைய தினம் குறித்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞர்களிடமிருந்து ஒரு தொகை நகைகள் மற்றும் பணம் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் 2 கிராம் 400 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கை பாடசாலைகள் உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தினால் தேசிய மட்டத்தில் நடத்தப்பட்ட உதைப்பந்தாட்ட போட்டியில் யாழ்ப்பாணம் மகாஜன கல்லூரி வெற்றி பெற்றுள்ளது. கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற 14 வயது பெண்கள் அணிகளுக்கு இடையிலான உதைப்பந்தாட்ட போட்டியில் மகாஜன கல்லூரி வெற்றி பெற்றுள்ளது.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் நெல்லுக்கு குறைவான விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் பெரு நஷ்டமடைந்துள்ளதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் மட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அண்டனிசில் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். எனவே நெல்லுக்கான நிர்ணய விலை அதிகரிக்கப்பட வேண்டும் என மட்டக்களப்பு மத்திய வீதியில் உள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். 1 கிலோ உப்புக்கான நிர்ணய விலை 160 ரூபாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 1 கிலோ நெல்லுக்கான நிர்ணய விலை 120 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் பெரும் சிரமப்படுகிறார்கள். 2 தடவைகள் வெள்ளம் வந்து விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடல் தண்ணியிலே எடுத்து உற்பத்தி செய்கின்ற உப்புக்கு 160 ரூபாயாக இருந்தால் விவசாயிகள் பல விதமான கிருமி நாசினிகளை தெளித்து பல லட்சம் ரூபாய் முதலீடுகளை செய்து 120 ரூபாயை அவர்களுக்கு நிர்ணய விலை விதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் சிவப்பு அரிசி இல்லை. வைத்தியசாலைகளிலே நோயாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற சிவப்பு அரிசி இல்லை. இன்று சீனி வருத்தம் உள்ள நோயாளிகளுக்கு சிவப்பு அரிசி மட்டக்களப்பிலே வாங்க முடியாது. சிவப்பு அரிசி இல்லை. அதனால் இந்த அரசாங்கம் இதுகளை கருத்தில் கொண்டு ஊழலை மட்டும் பார்க்காமல் தற்போதைய நாட்டினுடைய மிகவும் இக்கட்டான சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இந்த விவசாயிகளுக்கான நெல்லுக்குரிய நிர்ணய விலைகளை கூட்டிக் கொடுக்க வேண்டும் என்றும் அத்தோடு மட்டக்களப்பு மாவட்டத்திலே மிகவும் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு இருக்கின்றன. புளி தட்டுப்பாடு உள்ளது, சிவப்பரிசி தட்டுப்பாடு உள்ளது, சிவப்பு அரிசிமா தட்டுப்பாடு உள்ளது. பல பொருட்களுக்கு அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு இருக்கின்றது. இந்த தட்டுப்பாடை நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்போதைய ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக்காவிடம் நாங்கள் வினயமாய் வேண்டிக் கொள்கின்றோம். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். பூர்வீக காணிகளை வழங்குமாறு கோரும் உரிமையாளர்கள் தையிட்டி விகாரைக்கு எதிராக போராடவும் திட்டம். ஸ்ரீலங்கா காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு இடமாற்றங்கள். வடக்கு கிழக்கு மாகாணங்களை மையப்படுத்தி நகர்வு. இலங்கையின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்தியா ஆதரவு வழங்கும். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவிப்பு. டெல்லி சட்டசபையை கைப்பற்றிய பாரதிய ஜனதா கட்சி 27 ஆண்டுகளின் பின்னரான வெற்றி. அமெரிக்காவின் மாநிலமாக கனடா மாறாது என உறுதியளிக்கும் ஜஸ்டின் ட்ரூடோ ட்ரம்பின் கருத்துக்கு பதிலடி. இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி 1115 ரோக்காய் பாரிஸ் 10 லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனேஸ்.